வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் உள்ள அனைவருக்கு அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மாலை வணக்கம், காலை வணக்கம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தேதெளிவாய். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானே உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை அறிந்தால் நீ சிறியோன், அவனை அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முத்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முத்தி. அறிவு முழுமை அது முத்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞான களஞ்சிய கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய ஞானம் ஞான களஞ்சிய கவிக்கு ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி மெய்ப்பொருளே நானாகவும் உள்ளது. புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம். மெய்ப்பொருளே நானாகவும் உள்ளது. இதுல இந்த உண்மையை அறிந்தவர்கள் மக்களுக்கு என்ன போதனை செய்தார்கள், எதன் நோக்கம் என்ன என்றால், பல வகையான பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் சடங்கு சம்பிரதாயங்களிலே உள்ள ஏற்றத்தாழ்வுகள், இப்படியெல்லாம் பல வகையாக மனித குலம் கூறு போட்டு வைக்கப்பட்டு விட்டது. இவற்றை கலைந்து மீண்டும் எல்லோரும் ஒரே நிலையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அந்த உலக அமைதிக்கான மார்க்கம்தான் எல்லோரும் ஒரே வழியாக வாழக்கூடிய ஒரு நிலை. அதற்கு அடிப்படை விளக்கம் என்ன என்றால், அதைத்தான் ஆன்மீகம் என்று சொன்னார்கள். ஆன்மா எங்கிருந்து பரிணமித்து வந்து நாம இருக்கிறதோ, இந்த மூலத்தை உணர்ந்து தெரிந்துவிட்டால் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்களே என்ற இயற்கை உண்மை புரிந்துவிட்டால், நமக்குள் நாம் கற்பித்து கொண்ட கற்பனை பிரிவினைகள் எல்லாமே நீங்கி எல்லோரும் ஒரே இனமாக, மனித இனமாக, ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழக்கூடிய மனித நேயத்தோடு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்ற உண்மையை கண்டவர்கள் தான் ஞானிகள் என்றும், மகான்கள், குருமார்கள், தீர்க்கதரிசிகள், சித்தர் பெருமக்கள் என்று பல வகையாக நாம் இறை தத்துவத்தை உணர்ந்து தெளிந்த மகான்களை சிறப்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே சில மதங்கள், பௌத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து தத்துவம், இது போன்ற சில மதங்கள் அதிக மக்கள் தொகையை கொண்டதாக இருப்பதனால இதனுடைய தத்துவத்தை வெளிப்படுத்திய முன்னோர்களுடைய கருத்துக்களை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது எல்லாம் ஒரே நோக்கத்தை மையம் கொண்டிருப்பதை காணலாம் என்ற கருத்தை தான் மகர்ஷி இந்த கவிதை மூலமாக நமக்கு விளக்குகின்றார்கள். புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், இவர்களைப் போல நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று 3 கோட்பாடுகள் புத்த மதத்தில் பேசப்படும். இந்த புத்தம் சரணம் என்றால், புத்தம் என்பது ஞானம், இறை உணர்வு. அந்த ஞானத்தை சரணடைவது, ஞானத்தை பெறுவது, அதை கற்பிக்கின்ற, பயிற்சி தருகின்ற, நாம் கற்றதை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பளிக்கின்ற அந்த சங்கம், சரணம். எதை கற்றுக் கொடுக்கிறோம் என்றால், இந்த இறை உணர்வுக்கு இணங்கி வாழக்கூடிய அறநெறி, தம்மபதம். அப்ப அந்த அறத்தை கற்றுக் கொடுப்பதும், கற்று தெளிவதும், மற்றவருக்கு கற்றுத்தந்து பயனாவதும்,
இப்படி இந்த 3 முறைகளை அறிமுகப்படுத்தியவர் புத்த பெருமான். அதே போல இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். இயேசு அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவர் பெற்ற ஞானத்தின் அடையாளம். ஸோ கிறிஸ்து என்ற சொல்லுக்கு என்லைட்டன்மெண்ட் அல்லது ஈக்குவாலிட்டி என்றும் சொல்வார்கள், சமத்துவம். அதாவது இறைவனை அறிந்து விட்டால் எல்லோரும் சமம் தானே. அதனால் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஈக்குவாலிட்டி என்று சொல்வார்கள். பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர். இது மிக சிறப்பான ஒரு கருத்து. வள்ளுவர் எந்த மதம், எதை பேசினார்? பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர். தத்துவத்திலேயே சைவ சித்தாந்தத்திற்கு எல்லை கிடையாது, மதம் என்ற பெயர் கிடையாது. அதே போல வள்ளுவத்திற்கும் மதம் என்ற எல்லை கோடு கிடையாது. கௌதம புத்தரை தொடர்ந்த சீடர்கள் நாங்கள் இன்னாருடைய பயிற்சிகளை தத்துவங்களை பின்பற்றுகிறோம் என்ற சொல்வதற்காக நாங்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றார்கள். அதே போல நாங்கள் கிறிஸ்துவுடைய கோட்பாடுகளை பின்பற்றுகிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் வள்ளுவ பெருந்தகை அப்படி எதுவும் குறிப்பிடவில்லை. அதனால்தான் மகிழ்ச்சி சொல்கிறார்கள், பொது நோக்கில் கவி புனைந்த திருக்குறளுக்கு உலக பொது மறை என்று பேர். அது எந்த நாடு, இனம், மதம், மொழி என்ற பேதமெல்லாம் கடந்தது. உலகிலே பல மொழிகளிலே கருத்தாக்கம் செய்யப்பட்ட நூல் என்றால் திருக்குறள். எனவே அதனுடைய தாத்பரியம், சிறப்பு என்ன என்றால், இறை வணக்கம் என்று பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்னால் ஒரு பாடல் நாம் எழுதுவோம். ஆனால் வள்ளுவ பெருந்தகை திருக்குறளை எழுத தொடங்குகின்ற போது அவர் முதல் அதிகாரத்திற்கு ஈட்ட பெயர் இறை வணக்கம் அல்ல, கடவுள் வாழ்த்து என்று குறிப்பிட்டார். அப்ப இறை வணக்கத்திற்கும் கடவுள் வாழ்த்துக்கும் என்ன பேதம்? இரண்டும் ஒன்று தானே என்றுதான் பொதுவாக மக்கள் நினைப்பார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்தவரைக்கும் கடவுள் என்றாலும் தெய்வம், இறைநிலை என்றால் எல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாகத்தான் நினைப்பாங்க. ஆனால் வார்த்தைகளை சொல் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இறைநிலை என்பது எங்கும் இறைந்து கிடக்கின்ற மூலப்பொருள். கடவுள் என்பது இது இறைநிலை என்பது போல ஒரு பெயர் சொல் அல்ல. கடவுள் என்ற ஒரு வினை சொல், கமாண்ட், உள் கடந்து போ என்று அர்த்தம். அப்போ வள்ளுவ பெருந்தகை ஏன் கடவுள் என்று சொன்னார் என்றால், இறைவனை உணராமல் வணங்க முடியாதுங்க. இறைவனை உணராமல் வணங்க முடியாது. எப்படி இன்றைக்கு இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான மக்கள், பல கோடி. ஆனால் வணக்கம் என்பது, வணங்குதல் என்பது, வழிபடுதல் என்பது அந்த தெய்வ நீதியை, இறை நீதியை மதித்து வாழ்கின்ற பண்பு. அப்படிப்பட்ட எத்தனை பேர் என்று பார்க்கின்ற போது அப்படியே சரிந்து போகும் இந்த பக்தர்கள் தொகை. காரணம் என்ன என்றால், இவை எல்லாம் பெயர் அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சடங்கு அளவிலே பின்பற்றப்படுகின்றனவே தவிர அதை உள் கடந்து சென்று இறை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் மிக குறைவு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் உலகத்திலே இருக்கிறாங்க. அதனால் அந்த உள் கடந்து போகக்கூடிய பயிற்சி பின்பற்றாத குறைபாடு, இறைநிலை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இதை மகர்ஷி அவர்களும் கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோம், கருத்தறியான் ஊன்றியதை காணவில்லை. கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான், கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். கடவுள் என்று மனிதன் ஓர் குறிப்பு தந்தான்,
கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். அப்போ உள் கடந்து போனால் இறைவனை அறியலாம். அப்போ அந்த உள் கடந்து போவதும் இறைவனை அறிவதும் இறைவனை அறிந்த நிலையிலே தர்மத்தோடு வாழ்வதும் இவை எல்லாமே அனுபவங்கள் அல்லவா? அப்படி வாழ்ந்து தெரிந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கின்ற போது வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. அதனால் கடவுள் வாழ்த்து என்று முதல் அதிகாரத்தின் தலைப்பிலேயே அற்புத ரகசியத்தை புதைத்து வைத்தார் வள்ளுவர் பெருந்தகை. அதனால் பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகளினும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ். அதாவது சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. புத்தர், ஆதிசங்கரர், சாக்ரட்டிஸ் இவர்களெல்லாம் கிட்டத்தட்ட சம காலத்திலே வாழ்ந்த மகான்கள். சாக்ரட்டிஸ் என்ன சொல்கின்றார்? உண்மை என்பதே நமக்குள் இருக்கின்ற இறைவனின் குரல், தெய்வத்தின் குரல். அந்த தெய்வத்தின் குரல் எதை நமக்கு சொல்லுகிறதோ அதையே நாம் எண்ணம் சொல் செயலாக வெளிப்படுத்த வேண்டும். அப்படி எது இறைநிலை நமக்கு அறிவுறுத்தவில்லையோ அதை பேசாமல் இருப்பது. இன்னும் சொல்ல போனால் இறைநீதிக்கு குறுக்காக, மாறாக, வேறாக, முரண்பாடாக எண்ணவோ பேசவோ செய்யவோ கூடாது என்பதுதான் சாக்ரட்டிஸ் என்ற மகானுடைய அடிப்படை தத்துவம். அதாவது சாக்ரட்டிஸ், வள்ளுவர் பெருந்தகை, வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த 3 பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான ஒற்றுமை என்ன என்றால், சாக்ரட்டிஸ் தான் முதலாக சிந்தனையை தூண்டியவர்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் என்று சிந்தித்து பார்க்க தூண்டியவர் முதல் மகான் சாக்ரட்டிஸ். அவருக்கு பிறகு 500 ஆண்டுகள் கழித்து வந்த வள்ளுவர் பெருந்தகையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர்கள் கடவுளை பற்றி, வாழ்க்கை பற்றி ஆயத்திட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை வெறும் கற்பனை கருத்துக்களா என்பதெல்லாம் நீங்கள் தான் சுயமாக சிந்தித்து தெரிய வேண்டும் என்று சாக்ரட்டிஸுடைய கருத்தை மீண்டும் வழிமொழிந்தவர் வள்ளுவர் பெருந்தகை. வள்ளுவருக்கு பிறகு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பிறகு சிந்தித்து பார் என்று சொன்ன ஒரே மகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எனவே சிந்தித்தால்தான் சிந்தனை வளரும். சிந்தனை என்பது அறிவின் செயல்பாடு. அப்போ சிந்தனையின் முழுமை என்ன என்றால் அறிவை அறிகின்ற தெளிவு. அதனால் சிந்தனையின்றி வேறு எந்த வகையிலாவது இறைவனை உணர்ந்தார்களா, உணர முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் ஞானிகளின் அனுபவம். அதனால் சிந்தித்து பார்த்து இறை உணர்வை அனுபவத்தில் பெற வேண்டும் என்ற கருத்தை இந்த 3 மகான்கள் நமக்கு வலியுறுத்தி இருந்தாலும் இன்று வரைக்கும் தெய்வத்தை பற்றிய கேள்வி கேட்பதே தெய்வ குத்தம் என்கின்ற அளவிலே மக்கள் மனதிலே ஒரு சோசியல் ஹிப்னாட்டிசம், ஒரு சமுதாய மயக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால் இன்று வரைக்கும் பக்தி பெருகுகின்றதே தவிர அனுபவங்கள் பெருகவில்லை. இறைவனை பற்றிய அனுபவங்கள் இல்லை. எனவே உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலை அறிந்த ஞானியர்கள். நித்தியமாம் நிலை, நித்தியம் என்றால் எப்போதும் இருப்பது, குறைபடாதது, அழிந்து போகாதது. அதுதான் நிலை பொருள் என்று சொல்வோம், நிலைத்து இருப்பது. அப்போ எது நிலையாக இருக்கிறது? பிரபஞ்சமே நிலைத்து இல்லை, விரிந்து கொண்டே போகிறது. அதே போல இந்த பிரபஞ்சத்திற்குள் நிகழ்கின்ற எந்த இயக்கம், அணு முதல் மனித உயிர் வரைக்கும் எதுவுமே நிலைத்த இயக்கம் கிடையாதுங்க.
எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சனமும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கோணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அலைகளின் தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. மாற்றமே நிலையானது என்பதுதான் பிரபஞ்ச கோட்பாடு. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் இன் தி யூனிவர்ஸ். சரி, இறைநிலை மாற்றம் இல்லாதது நிலையானது என்று சொல்வார்கள். இறைநிலை மாற்றம் அடையவில்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் வந்திருக்காது, அணுக்களே வந்திருக்காது. அப்ப இறைநிலை மாற்றுவதாகவும் மாற்றக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. பிரபஞ்சத்திற்கு உள்ளாக அது மாறிய நிலையிலேயும், பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள வெளியிலே அது நிலைத்த தன்மையிலேயும் அது மாறாததாகவும் மாறுவதாகவும் அமைந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த மாற்றம் நிரந்தரமா என்றால், எப்படி மனிதன் பிறந்து இறந்து போகிறானோ அதே போல அணுக்கள் முதல் எல்லா தோற்றங்களும் ஒரு நாள் முடிந்து போகக்கூடியவையே. ஆண்டு காலம் வேணுமானால் மாறுபடலாமே தவிர முடிவில்லாத ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. முடிந்த பிறகு மீண்டும் என்னாகும்? மூலத்தோடு மூலமாகத்தான் லயமாகும். எனவே தன்னில் இருந்து பிரசவித்த ஒரு தோற்றம் அது வளர்ந்து வாழ்ந்து முடிந்து சிதைந்து மீண்டும் தண்டத்தில் வந்து முடிந்து போகிறது. அதனால் இவை அனைத்தையுமே இறைவனின் திரு விளையாடல்கள் என்று சொன்னார்கள் ஞானியர்கள். எனவே அது நிலைத்திருக்கிறது. மாற்றத்திற்கு இடம் தந்தாலும் அது நிலைத்திருக்கிறது. அதனால் நித்தியமாம் நிலை அறிந்த ஞானியர்கள். ஞானம் என்றால் நம்முடைய அறிவு. இது பகுத்தறிவு என்று பேசுகிறோம். இந்த பகுத்தறிவே ஒன்றுதானா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, இது பகுத்தறிவு என்று சொல்லப்பட்டாலும் புலன் அளவிலே இன்பங்களை தூக்கின்ற போது சிற்றின்பங்களை நுகர்கின்ற சிற்றறிவாகவும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாஸ்வதம் என்று பற்றி நிற்கின்ற போது பற்றறிவாகவும், இந்த சிற்றின்பங்களை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும், வளர்த்து கொள்ள முடியும் என்றெல்லாம் சிந்தித்து அதற்கான நுட்பங்களை கற்றுக்கொள்கின்ற போது கற்றறிவாகவும், அப்ப பகுத்தறிவே சிற்றறிவாக, பற்றறிவாக, கற்றறிவாக 3 நிலைகளிலே செயல்படுகிறது. இந்த பகுத்தறிவு எனக்கு மட்டுமே சொந்தமானது. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பகுத்தறிவு இருக்கிறது. அப்ப 820 கோடி மக்களுடைய பகுத்தறிவு எல்லாம் ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற பக்குவம், தன்னை போல பிறரை எண்ணுகின்ற ஒரு தகமை வருகின்ற போது இந்த பகுத்தறிவே தொகுத்தறிவாக மனித குலம் ஒன்றே என்ற தொகுத்தறிவாக மேன்மையடைகிறது. இன்னும் விரிந்து பஞ்சபூதங்களும் இதே அறிவின் கூறுதானே. அதற்கு உணர்கின்ற சிறப்பு இல்லையே தவிர உணர்வை வெளிப்படுத்துகின்ற திறம் இருக்கு இல்லையா? நம்மை போல் பேச்சாற்றல் இல்லை. ஆனா கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாத பயனாகும் போது உணராமலா இருக்கிறது. அப்ப எல்லாமே உணர்ச்சியாகத்தான், உணர்வாகத்தான் இருக்கிறது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையிலே நாம் ஜீவர்களாக மனிதனாக மேன்மை பெற்றிருக்கிறோம். எனவே இதையும் சேர்த்து அறிகின்ற போது இந்த தொகுத்தறிவை முற்றறிவாக, முழுமை அறிவாக, பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றாக பார்க்கக்கூடிய முற்றறிவாக நிற்கிறது. எதையும் கடந்த நிலையிலே அனைத்திற்கும் மூலமாக பேரறிவோடு இணைகின்றது. எனவே நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொல்ல அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் இத்தனை மகான்களும் ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த உலக மக்களுக்கு போதித்த தத்துவங்கள், போதனைகள், கருத்துக்கள், பயிற்சி முறைகள் எல்லாவற்றையும் இணைத்து தொகுத்து வகுத்து பார்த்தால் அத்தனையும் ஒரு கருத்தாய் அமைய காண்போம். அந்த ஒரு கருத்து என்ன என்றால் இறை உணர்வு, அறநெறி. இது இரண்டாக பார்க்கிறோமே என்றால் இறை உணர்வு என்பது அந்த பேரறிவை அறிந்த தெளிவு. அப்படி அறிந்த பிறகு அதில் என்ன அறியப்பட்டது என்றால் அது சூன்யமாக இயக்கமற்ற நிலையில மட்டும் இல்லை, அதுவே பரிணாமத்தில் எழுச்சி பெற்ற நிலையிலே
இயக்க விதியாக தெய்வ நீதியாக அமைந்திருக்கிறது. அந்த தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்வதுதான் பஞ்சபூதங்களின் இயல்பு, 5 ஜீவன்களை வரைக்கும் உள்ள வாழ்க்கை முறை. இந்த தெய்வ நீதியை மீறுவதும் சார்ந்து வாழ்வதும் மனிதனுக்கு மட்டுமே அமைந்த ஒரு சிறப்பா அல்லது இழப்பா என்பது அவரவர் பயன்படுத்துகின்ற அறிவுத்தகமை பொறுத்தது. தெய்வ நீதியை மதித்து வாழ்ந்து பெரும்பத்தை தூக்கக்கூடிய நிலையில வருகின்ற போது தன்னால் அறிய முடியாத பேரின்பத்தை அறிகின்ற சிறப்பு மனித ஜீவனிலே தான் வந்தது. அப்ப அந்த சிறப்பை எண்ணி பார்க்கின்ற போது இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். இறைவனால் தன்னைத்தான் உணர முடியாது. இறைவனே மனிதன் மூலமாக தன்னை அறிகிறான். இந்த சிறப்பை அறிந்து பார்க்கின்ற போது இறைவனை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். இதை மறந்து போகின்ற போது 5 ஜீவனை விட கீழானவன், கீழ்த்தரமானவன் மனிதன். ஏனென்றால் 5 ஜீவன்கள் உடல் சார்ந்துதான் வாழும். அதுக்கு மேல் அடுத்தோடைய துன்பத்தை எல்லாம் அதனால பெரிதாக உணர முடியாது, விரிவாக உணர முடியாது. அதே போல் உடல் சார்ந்தே ஒரு வாழ்கிறான் என்று சொன்னால் இவன் என்ன 6 மனிதன் என்றால் சொல்ல முடியும்? 5 விலங்கு விட மோசமானவன் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் எந்த விலங்கும் தன் பசிக்குத்தான் இன்னொன்று கொள்ளுமே தவிர ஆசைக்காகவோ பேரசைக்காகவோ வசதிக்காகவோ எந்த விலங்கும் இன்னொரு விலங்கை கொள்வது இல்லை. அப்போ ஒரு சக மனிதன் தன்னுடைய மனிதர்களை தேவையில்லாமல் பணத்துக்காக பதவிக்காக கொள்கிறான் என்று சொன்னால் இவனை விட விலங்குகள் மேலானவை அல்லவா? அதனால் இந்த இருமை நிலை சிறப்பை பெற்றவன் மனிதன் தான், அதை இழந்து தாழ்ந்து போனவன் மனிதனே தான். அப்போ எது அவனை சிறப்பிக்க வைக்கிறது என்றால் இந்த அறிவை எப்படி நாம் பயன் கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து. எனவே அதை உணர்கின்ற போது தெய்வ நீதியாக வெளிப்பட்ட தெய்வம் இரண்டும் ஒன்றேதான். அதனால் அனைத்தும் இணைத்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம். அப்போ எல்லா மத நூல்களின் கோட்பாடு என்ன என்றால் மனிதனை தெய்வத்தை போல உயர்த்துவது, தெய்வ தன்மையோடு வாழ வைப்பது. அதனால் அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய மகான்கள் இருந்த வரைக்கும் எல்லாமே அதனது நிலையிலே சிறப்போடு தான் இருந்தன. பிறகு மகான்களின் கருத்துக்களை மக்கள் கையில் எடுத்த போது இவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் அல்லவா? அப்ப பதவி ஆசை, பணத்தாசை, புகழ் ஆசை எல்லாமே உள்ளவர்கள் தான் இந்த மத தலைவர்கள். அப்ப பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் வருகின்ற போது இந்த மதங்களை எப்படி கூறு போட முடியும்? ஒரு கருத்தை மையப்படுத்தி தோன்றிய மதத்தை எப்படி கூறு போட முடியும்? அப்படி போட்டதுதான் ஒவ்வொரு மதத்திலையும் உள்ள பிரிவினைகள். அப்போ தோற்றுவித்த மகான் ஒன்றை தோற்றுவித்தார், கையில் எடுத்தவர்கள் அது 2ஆக பலவாக வேதப்படுத்தி விட்டார்கள். இவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுகின்ற மக்கள் இன்னும் பிரிவினைவாதத்திலே பல வகையில பிரிந்து போனார்கள். இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உலகத்திலே மனித நேயத்தை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி கடவுள். அது ஒன்றுதான் வழி. எனவே தனக்குள் தன்னை தேடுகின்ற முயற்சி தவம். தவம் என்பது தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடுகின்ற முயற்சி. அப்படி விடை தேடி விடையை காண்கின்ற போது என்ன விளக்கம் என்றால் இறைவனே தான் நானாகவும் வந்திருக்கின்றான், இறைவனே தான் எல்லாருமாக இருக்கின்றான், இறைவனே தான் எல்லாமாக இருக்கின்றான். இந்த உணர்வை பெற்றுவிடுகின்ற போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. லவ் இஸ் காட். யாரிடத்திலே அன்பும் கருணையும் இல்லையோ அவரிடத்திலே அல்லாஹ் குடிகொள்வது இல்லை என்கிறது இஸ்லாம் தத்துவம். எனவே எல்லா மதங்களும் போதிப்பது அன்பும் கருணையும் தான். அன்பு என்பது அரவணைப்பது, கருணை என்பது வளம் காப்பது. இரண்டும் ஒன்று தானே. எனவே இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லாத மகான்கள் நமக்கு காட்டி சென்ற வழிமுறை. அதை பின்பற்ற வேண்டும்
பின்பற்றுகின்ற போது பெறக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்பதை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்ற ஒற்றை வரியிலே உலக தத்துவமாக விட்டு சென்றார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். உணர்ந்து பயன் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவியமுடைத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்கள் வாங்க, பாடுங்கம்மா. ஐயா நான் பிரம்மஞான கவி பாடுறேங்க ஐயா. சரி, வேதாத்திரிய பாடல் யார் பாடுறீங்க? ஐயா நான் பாடுறேங்க. பாடுங்க. உலக நல வாழ்த்து, உலக நல வாழ்த்து யார் பாட போறீங்க? சேர்ந்து பாடிடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பாடல். சரிதான். அப்ப நீமாம்மா உலக நல வாழ்த்து, வாழ்க வளமுடன். சரி, வேதாத்திரிய பாடல் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா, பிரம்மஞான கவி அருள்நிதி சூர்யா அம்மா, உலக நல வாழ்த்து அருள்நிதி என்ன விட்டுட்டேன் பேர. சரி, பாடுங்க. வாழ்க வளம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்தியம் கவி. போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சூழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அழை மனமாம் உடல் உயிர்களில், மனமாம் உடல் உயிர்களில், மதி உயர்த்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்த்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும்,
நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.